This is Abhi here. First time நான் YouTubeல ஒரு long video try பண்ணியிருக்கேன் and I hope this video reach you all. This video about communication. நம்மளோட job sectorsல communication skill அப்படிங்கிறது crucial role play பண்ணிட்டு இருக்கு. Communication என்ன அப்படின்னா ஒரு PPT explain பண்றீங்க. அதுல நீங்க explain பண்றது மட்டும் இல்லாம உங்களோட body languages, facial expression, eye contact எல்லாம் depend பண்ணி வர்றதுதான் communication skill. ஒரு 6 monthக்கு முன்னாடி communicationனா என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்கிலீஷ் பேசுறது அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தான் நாலேஜே இருந்தது. கம்யூனிகேஷனா இங்கிலீஷ் பேசுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போதான் என்னோட ஃபேக்கல்ட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, கம்யூனிகேஷன் இஸ் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இங்கிலீஷ். அது வந்து லாங்குவேஜை டிபெண்ட் பண்ணி இல்லை, நீ எப்படி பேசுகிற, உன்னோட பாடி லாங்குவேஜ் என்ன, நீ எந்த அளவுக்கு ஐ கான்டாக்ட் வச்சிருக்கன்றதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் நான் வந்து கம்யூனிகேஷன் தான் இதுதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு ஐடியா பிளான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதர் காலேஜ் ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு பிபிடி ஐடியா தானே ஒரு பிபிடி வச்சு அவங்களே ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னால் முடியும்னா தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாமே கலந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். தென் வந்து இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணவங்களும் இருந்தாங்க. தென் வந்துட்டு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணவங்க, தமிழ் இங்கிலீஷ் கலந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களும் இருந்தாங்க. இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணவங்களும் இருக்காங்க, பட் வந்து கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது நான் வந்து என்ன நினச்சேன், இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க, ஸோ இங்கிலீஷில் தான் பேசுகிறவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுதான் இல்லை. என்ன அப்படின்னா தமிழில் பேசுகிறவங்க லைக் வந்து கலந்து பேசுகிறவங்க தான் வின் பண்ணாங்க. என்ன அப்படின்னா அவங்களோட கண்டென்ட் கிளியராக இருந்தது. லைக் வந்துட்டு பேசுறது, அவங்களோட பாடி லாங்குவேஜஸ் எல்லாமே, கண்டென்ட் எல்லாமே கிளியராக இருந்ததுனால அவங்க வின் பண்ணாங்க. அதுக்கு நான் இங்கிலீஷே பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. இங்கிலீஷ் வந்து உங்களோட க்ரோத்தை அப்டேட் பண்ணுறக்காக இருக்கும். பட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் இப்போவே கற்றுக்கணும். என்ன அப்படின்னா இங்கிலீஷ் வந்து பேரியராக வச்சு கம்யூனிகேஷனையும் டெவலப் பண்ணாமல் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிளே சொல்லிட்டு. ஸ்டேஜ் ஃபியரில் எப்படி அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, என்கிட்ட நல்லா பேசுவாங்க. தென் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதாகட்டும், கம்யூனிகேஷன் வில் பி குட். ஓகே, அப்போ அப்படிங்கும்போது ஏன் வந்து ஸ்டேஜில் போய் பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்கள்ட்ட நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா, உன் கிளாஸ் இருக்காங்க அப்படின்னா கிளாஸில் தானே இருக்காங்க, 4 இயர்ஸ் கிட்ட உங்க கூட தான் இருக்க போகிறாங்க. அப்போ அப்படிங்கும்போது நீ அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி பேசக்கூடாது. அப்போது நான் வந்துட்டு பேச அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா, இல்லை கலாய்ப்பாங்க, சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அப்ரிஷியேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கலாய்க்கிறவங்களுக்குலாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அது விடு, அவங்களோட சைட்லேருந்து அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா குட்ன்னு இருந்தால் பேடுன்னு எல்லாமே இருக்கதான் செய்யும். தென் நீ உனக்கு அது பிடிச்சிருக்கு, நீ பண்ணணும்னா உனக்கு அப்ரிஷியேட் பண்ணுறவங்கள திங்க் பண்ணி நீ உன்னோட ஸ்டெப்பை வந்து எடுத்து வை அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய பேத்துக்கு ஒரு தாட் இருக்கும், கம்யூனிகேஷன்னா ஐடி ஃபீல்டில் மட்டும்தான் வந்துட்டு கற்றுக்கணும், ஐடி ஃபீல்ட் போகிறவங்க தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா எந்த செக்டாரில் போனாலும் உங்களோட ஐடியாஸ் ஆர் இன்ஃபர்மேஷன்ஸ், தாட்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல தான் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணணும். கம்யூனிகேஷன் அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற ப்ராஜெக்ட் ஆகட்டும், நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு வந்து ஷேர் ஆகும். இல்லாட்டி அவங்க ஒன்று புரிஞ்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் வந்து நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும்போது தென் த மெசேஜ் கேன் சேஞ்ச். திரும்ப நான் ஒன்ஸ் சொல்கிறேன், என்ன அப்படின்னா இங்கிலீஷை ஒரு பேரியராக வச்சு கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் வந்து முன்னாடி நின்று பேசுவேன், ஆனால் எனக்கு இங்கிலீஷ் வராது, தமிழ் தான் வரும். லைக் வந்து என்னால் மிக்ஸ் பண்ணி கூட பேச முடியும், பட் வந்துட்டு இங்கிலீஷ் எனக்கு வராது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் நீ வந்து பேசு, அப்புறம் நீ வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அது உன்னோட க்ரோத் அப்டேட் பண்ணுறதுக்காக வச்சுக்கோ. தென் வந்து அதை டிபெண்ட் பண்ணி அதை வந்து யோசிச்சு பேரியராக எடுத்துட்டு நீ வந்து கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணாமல் விட்டுறாத. அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் யோசிச்சாலாம் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு பேசுங்க, நின்று ஒரு இடத்துல பேசுங்க. ஸ்டேஜ் ஃபியரை குறைச்சாலே நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிற நாலேஜ் வந்துட்டு தோணும். ஸோ இங்கிலீஷும் அப்போ வந்து சிம்பிள் வேர்ட்ஸாக யூஸ் பண்ணி தான் நம்ம கம்யூனிகேஷனை வந்து அப்டேட் பண்ண முடியும். ஒரு டாபிக் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க யாராச்சும், அப்போ நீங்கள் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் போய் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம். தமிழும் இங்கிலீஷும் நீங்கள் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். அப்போது இங்கிலீஷ் வந்து இதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்போ நீங்கள் இங்கிலீஷை கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிள் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நானும் அதை ட்ரை பண்ணிருக்கேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் பற்றி நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா யூடியூப்லேயே சில வீடியோஸ்லாம் இருக்குன்னா அவங்களே தான் ரெஃபர் பண்ணி பார்த்துட்ருக்கேன். நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன், அவங்களோடது ரெஃபர் பண்ணி பார்த்து. ஓகே, கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்றது வந்து சொல்லிட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேஷன்னா எப்படி அப்படின்னு வந்து தாட் இருந்திருக்கும்ல, அது வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Abhi.